மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதன் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். சற்று கவனியுங்கள். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே வாசிக்கிறோம், உங்களுக்கு இறங்கும்படிக்கு அவர் காத்திருப்பாராம், உங்கள் மேலே மனது உருகும்படிக்கு அவர் எழுந்திருப்பாராம். என கண்பானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராய் இருக்கிறார்? என் மீது, உங்கள் மீது, நம்மீது மனது உருகுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, உங்களுக்கு இறங்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, காத்து கொண்டே இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மனது உருகும்படிக்கு அவர் எழுந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் மனது உருகுகிற ஒரு ஆண்டவர். உங்கள் மீது அவர் மனது உருகும்படியாய் எழுந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். அந்த காரியத்தில் உங்களுக்காக அவர் மனது உருகுவார். மனது உருகி உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை கொண்டு வருவார், நன்மைகளை கொண்டு வருவார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் யாருக்கு மனது உருகுகிறார் என்று சொல்லிதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15, 16 நீங்கள் வாசித்து பார்க்கிற வேளையில் அங்கே இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனது உருகினார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருத்தத்தை பார்த்து மனது உருகினார். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்துட்டோம்ப்பா, உமக்கு விரோதமாக நாங்கள் அநியாயம் செய்துட்டோம்ப்பா. அவங்க மனம் திரும்பினார்கள். பிரியமானவர்களே, யார் யார் மனம் திரும்புகிறாங்களோ அவங்க மேலே அவர் மனது உருகுவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார்? காலையில் மேகஸ்தம்பத்தில் வழி நடத்தினார், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் வழி நடத்தினார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே அவர்களை வழி நடத்தினார். அந்த வெளிச்சத்தின் மத்தியிலையும் அவங்க இடறி இடறி விழுந்தாங்க, அவங்க பாவம் செய்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்க, ஆண்டவரை விட்டு விட்டு அந்நிய தெய்வங்களை நாடி தேடி ஓடினார்கள். பாவமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள், துணிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பாவம் செய்தோம், ஆண்டவரே எங்கள் மேலே நீர் மனது உருகும் ஆண்டவரே, எங்கள் மேலே இறக்கும் பாராட்டும் ஆண்டவரே என்று கதறுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அவர் மனது உருகினார். இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மீதும் அவர் மனது உருகுவார், உங்கள் குடும்பத்தின் மீது அவர் மனது உருகுவார். உங்களுக்கு மனது உருகும்படிக்கு அவர் எழுந்தருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாவங்கள் இருக்கிறது? இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தோடு கூட நீங்கள் பேசுங்கள். என்னிடத்தில் என்ன அநியாயம் இருக்கிறது, என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதலை மன்னியும். வேதத்திலே வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். உங்கள் மீது மனது உருகி உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். என கண்பான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம்தான் என்ன? ஒருவேளை பொல்லாத மதுபானத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களா? பான் பிராக்குக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? ஆன்ஸுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? டிவி சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்தை விடவே முடியலப்பா என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்புகிற போது அவர் உங்கள் மேலே மனது உருகுவார். உங்கள் வாழ்வை கட்டுவிப்பார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, அவர் முதலாவது மனம் திரும்புகிற பிள்ளைகள் மீது அவர் மனது உருகுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22, 23 நான் வாசிக்கிறேன். யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனது உருகி அவர்களை நினைத்தருளினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆசகேல் என்று சொல்லக்கூடியவன் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நெருக்கினான், அவர்களை ஒடுக்கினான். அவங்க நெருக்கப்படுகிற போது தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது மனது உருகினார். இன்றைக்கும் பொல்லாத பிசாசு உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆகாதவர்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு தீங்கை செய்து கொண்டே இருக்கலாம். என்னை யாரும் பார்க்கல, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பரிதபிச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக மனது உருகுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் பிரியமானவர்களே, உங்கள் மீது அவர் மனது உருகுவார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் நெருக்கப்படுறேன்ப்பா, நான் ஒடுக்கப்படுறேன்ப்பா, என் மேலே மனது உருகுங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு மனது உருகுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு மனது உருகும்படியாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதன் 20வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாருங்க, 29 இருந்து 34 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கிற போது, இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பதாய் கடந்து போகிறார்கள். அப்போது 2 குருடர்கள் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்ததில் இருந்து 2 பிறவி குருடர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறதை அறிந்து கேள்விப்பட்டு, என் அன்பு பிள்ளைகளை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கவும் என்று சொல்லி அவங்க உரத்த சத்தமாக இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை முன்னடப்பார் பின்னடப்பார் அந்த பிறவி குரல்களை அதட்டினார்கள். நீ மௌனமாயிரு, நீ ஏன் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாய்? ஆனாலும் அவர்கள் முன்பை விட அதிகமாய் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். பாருங்கள், இயேசு நின்றார் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு நின்று அவர்களை தம்மிடமாய் வரவழைத்தார். ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்னப்பா செய்யணும்? அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது மனது உருகினாராம். 34வது வசனம் சொல்லுகிறது, இயேசு மனது உருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் மனது உருகுகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு நீங்களும் இந்த பிறவி குருடனை போல இந்த வியாதி பலவீனத்தில் இருக்கிற, ஆண்டவரே என் மேலே மனது உருகுங்கப்பான்னு சொல்லி ஒருவேளை அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு மனது உருகுவார். பிரியமானவர்களே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஐயோ எனக்கு இந்த கேன்சர் கட்டி இருக்கிறது,
இந்த சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த காலில் ஏற்பட்ட இந்த புண் ஆறாம இருக்கிறது, இந்த குறிப்பிட்ட வியாதி பலவீனம் என்னை வாட்டி வதக்குகிறது என்றெல்லாம் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? உங்கள் மேலே மனது உருகுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் மேலே மனது உருகுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பிறவி குருடன் ஆண்டவர் இயேசு அற்புதமான சுகத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்வில் பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் செய்தார். உங்களுக்கும் செய்வார். உங்கள் மீது அவர் மனது உருகும்படியாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட வியாதி பலவீனங்கள் உங்கள் நடுவிலே காணப்பட்டாலும் என் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. அவர் மனது உருகுகிற ஒரு கர்த்தர். என்ன பலவீனத்தோடு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். பிறவி குருடர்கள் கூப்பிட்டாங்க, உரத்த சத்தமாய் கூப்பிட்டாங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாரா? கட்டாய செவி கொடுப்பார். பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மனது உருகுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இன்னும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிக்கிறோம் 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரைக்குள்ள வசனத்தில் ஆண்டவர் இயேசு நாயின் என்னும் சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி ஆண்டவர் இயேசு அந்த ஊருக்கு போகிற போது என்ன நடக்கிறது பாருங்க. 12-13 நான் வாசிக்கிறேன். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து 14வது வசனம், பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்படைத்தார். பிரியமானவர்களே, அழுகிற பிள்ளைங்களுக்கு அவர் மனதுருகுவார். புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டோன்னா அவர் மனது உருகிடுவார். நாயின் ஊருக்கு போகிறாரு. ஒரே ஒரு பிள்ளை, கணவனை இழந்த ஒரு தாய், ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு மகன்தான். அந்த மகனும் மரித்து போய்விட்டான். என்ன செய்யனே தெரியல. கண்ணீர் வடிக்கிறார். எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை என் ஆண்டவர் இயேசு பார்த்தார், மனது உருகினார். என் அன்பு தேவ பிள்ளைகள், அந்த பாடையை ஆண்டவர் தொட்டார். வாலிபனே எழுந்திரு. மரித்து போன அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி தன் தாயினிடத்திலே ஒப்படைத்தார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் இனி எனக்கு நடக்காது, செத்து போனது போல, இனி இந்த நன்மைகள் பிறக்காது, இனி இந்த ஆசீர்வாதம் வராது, இனி இந்த நன்மையை என் கண்கள் காணப்போவதில்லை என்று கூட நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுது பாருங்க, உங்கள் மேலே மனது உருகுவார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்ட போது, மனம் திரும்பின போது அவர்கள் மீது மனது உருகினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசகேல் என்று சொல்லக்கூடியவனால ஒடுக்கப்படுகிற போது, நெருக்கப்படுகிற போது கர்த்தர் அவர்கள் மீது மனது உருகினார். பிறவி குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் மீது மனது உருகினார். அது மாத்திரமல்ல, மரித்து போன நிலைமையில் இருந்த அந்த வாலிபன், அந்த நாயின் ஊர் விதவை தாய் கண்ணீர் வடித்த போது அவளுக்கு கர்த்தர் மனது உருகினார். உங்களுக்கும் அவர் மனது உருகுவார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனது உருகும்படி அவர் எழுந்திருப்பார். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். ஒரு வினாடி நாம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் மனது உருகுகிற ஒரு தேவன் அப்பா. உம்மை குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் மனம்
திரும்புகிறார்களோ அவர்களுக்கு நீர் மனம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இறங்கி, ஆண்டவரே தோத்திரப்பா, ஆண்டவரே தோத்திரம், அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீரப்பா. யார் யாரெல்லாம் தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே மனது உருகி அவங்கள விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மனது உருகுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைங்களுக்கு நீர் மனது உருகுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீரப்பா. இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன். என்னென்ன காரியத்தில் உள்ளம் உடைந்து போய் இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்தில் ஐயோ இந்த பாவத்து நிமித்தமாக என் வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி விழுகிறது என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மீது மனது உருகுவீராக. உம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் இழந்து போனதை திரும்ப கொடுப்பீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை வியாதி பலவீனத்தின் நடுவில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் மனது உருகுவீராக, இறங்குவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கண்ணீர் வெடிக்கிற ஆண்டவரே தாய்மார்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு இந்த திருமண காரியம் நடக்கலையே, எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்றெல்லாம் அநேக காரியங்களை குறித்து ஒருவேளை அழுது கொண்டிருப்பாங்கன்னா கர்த்தர் மனம் இறங்கும்படிக்கு நான் செபிக்கிறேன்ப்பா. அவங்க மேலே நீர் ஆண்டவரே மனது உருகும்படிக்கு நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படிக்கு நான் செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.